ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெஸ்ஸிஸ் குக் புக். இன்றைக்கி 250 கிராம் சாசேஜ் எடுத்திருக்கேன். இது நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் லெமன் ஜூஸ் போட்டு நல்லா மேக்னேட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் நம்ம வச்சுக்கலாம். சாசேஜில் ஆல்ரெடி உப்பு இருக்கும், அதனால் நம்ம உப்பு போட வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் நம்ம இதை ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். ஷாலோ ஃப்ரை பண்ணும்போது சீக்கிரமாக இது ஃப்ரை ஆகிடும். கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம மாற்றிடணும். இது வேறொரு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணிடணும். அதே பேனில் வச்சா ரொம்ப குக் ஆகிடும், அப்போ டேஸ்ட் இருக்காது. அப்புறம் நம்ம மாற்றிட்டு அதே பேனில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு 2 வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். நல்லா வணங்கினதுக்கப்புறம் நான் அதில் கொஞ்சம் கேப்சிகமும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா நம்ம வணக்கி எடுத்துக்கலாம். நல்லா வணங்கினதுமே நம்ம மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் இது நல்லா வணக்கி எடுத்ததுக்கப்புறம் நல்லா சுடுதண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு அதை அந்த மசாலாவை நல்லா வேக வச்சுக்கலாம். அது நல்லா வெந்து வரும்போது நல்லா கொதிக்கும்போது நம்மளுடைய ஃப்ரை பண்ணி வச்ச சாசேஜ் அதில் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க. இப்போது இந்த சாசேஜுக்கான இந்த கிரேவியில் உப்பு நம்ம போடணும். சாசேஜில் உப்பு இருக்கும், கிரேவியில் நம்ம அதுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா கிளறிக்கலாம். நமக்கு தேவைன்னா கொத்தமல்லி எல்லாம் போட்டு நம்ம மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்.